தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான, பாருங்க, அதே நான் இதான் இன்னைக்கு தலைப்பு வசனம் இதுதான். கரெக்டா இன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாம் தான். அவர் கொண்டு வந்து பொண்ணை வச்சாரு. கரெக்டா ஒரு சாட்சி ஒண்ணு, ஒரு அம்மாவுடைய சாட்சி எல்லாம் கரெக்டா வந்துருச்சு. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். இப்போ பவுல் தீமோத்தேயு என்ற தன்னுடைய சகோதரனுக்கு எழுதுகிறார். ஒரு பெரிய வீடுன்னு எழுதுகிறார். அதான் தேவராஜ்யம். அந்த பெரிய வீடு இன்னொரு அர்த்தமா எடுத்துக்கலாம், அதுதான் நீ வந்துட்டு இருக்கிற சபை. இப்போ ஒரு பெரிய வீட்டுக்குள்ள 4 வகையான பாத்திரங்கள் இருக்குது. ஒரு பாத்திரம் பொன், இன்னொரு பாத்திரம் வெள்ளி, இன்னொரு பாத்திரம் மண்ணு, இன்னொன்னு மரம் முதல்ல போட்டு மண்ணு பின்னாடி போட்டாரு. ஆக்சுவலி மண்ணு முன்னாடி போட்டு மரம் முன்னாடி போட்டிருந்தா என் செய்தி கரெக்டா இருந்திருக்கும். 4 வகையான பாத்திரம். அதாவது ஒரு அரண்மனைன்னு எடுத்துக்கங்க, ஒரு ராஜாவுடைய வீடுன்னு எடுத்துக்கங்க, ஏசப்பாவுடைய வீடுன்னு எடுத்துக்கங்க, நீ வந்துட்டு இருக்கிற சபைன்னு எடுத்துக்கங்க. எப்படியோ இதெல்லாம் இன்னைக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இந்த சபைக்குள்ள 4 வகையான பாத்திரங்கள் உண்டு. ஒரு வீட்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாத்திரங்கள் இருக்கும். ஆனா எல்லா பாத்திரமும் ஒரே வேலை செய்யாது. செய்யுமா? பால் பாத்திரம், அதுல வேற ஒண்ணும் செய்ய மாட்டீங்க, ஏன்னா பால் கெட்டு போயிடும். இது அரிசி வைக்கிற பாத்திரம், சாப்பாட்டு பாத்திரம். இது குழம்பு ஊத்துற பாத்திரம். அப்புறம் வேற என்ன, தண்ணி வைக்கிற பாத்திரம். பாத்திரங்கள் பல வகை உண்டு. எல்லா பாத்திரமும் ஒரே மாதிரி படைக்கப்படல. அல்லது எல்லா பாத்திரமும் ஒரே மாதிரி சபைக்குள்ள இருக்குமானா இருக்காது. ஒரு சபைக்குள்ள பொன் பாத்திரம் உண்டு, வெள்ளி பாத்திரம் உண்டு, மரம் உண்டு, மண்ணும் உண்டு. இந்த பாத்திரத்தை பத்தி கொஞ்சம் ஒரு சிறிது நேரம் நம்ம தியானிப்போம். இது என்ன பாத்திரம்? முதல் பாத்திரம் பொன். இது ராஜா வீட்டில் இருக்க வேண்டிய பாத்திரம். இது ராஜா வீட்டில் வைக்க வேண்டிய பாத்திரம். இந்த பொன் பாத்திரத்தில் யாராவது அரிசி அமைச்சிருக்கீங்களா? யாராவது பால் காய்ச்சி இருக்கீங்களா? பொண்ணுன்னா தங்கம். தங்க பாத்திரம் வீட்டில் செஞ்சு கொடுத்து அதுல யாராவது சமைச்சிருக்கீங்களா? அதுல ஏதாவது பால் காய்ச்சி இருக்கோமா? குளிக்க சுடுதண்ணி வச்சிருக்கோமா? அல்லது வைக்கதான் முடியுமா? முடியாது. அப்ப அந்த பாத்திரம் எதுக்குங்க? ராஜா வந்து சாப்பிட உட்கார்ந்தாருன்னா தங்க தட்டு வேணா வரலாம், உண்டா இல்லையா? தங்க தட்டு வரலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம், தங்கத்துல பால் ஊத்தி வைக்கலாம், இல்ல பாதாம் பால் ஊத்தி வைக்கலாம். அப்போ இது விலையேற பெற்ற ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் ராஜாவுக்கு கௌரவப்படுத்தக்கூடிய பாத்திரம், ராஜாவை கனப்படுத்திக்கிற பாத்திரம். அந்த பாத்திரமே கனத்துக்குரிய பாத்திரம். இதாவே இன்னைக்கு ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் துபாயில் ஒரு முறை எந்த ராஜாவுக்கும் ரெட் கார்பெட்னு சொல்லுவாங்க. அதாவது செந்நிற பாய் விரிப்பு. அதாவது ஃப்ளைட்டில் வந்து இறங்கும் போது ஃப்ளைட்டில் இருந்து கார் வரையிலும் ரெட் கார்பெட் போடுவாங்க. அது வந்து அந்த தேசத்து ராஜா வர்றவங்கள அவ்வளவு மதிக்கிறாருங்கிற ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடியது. துபாய் அரசன் இதுவரைக்கும் யாருக்கும் அப்படி கார்பெட் போட்டதில்லை. ஆனா முதல் யாருக்கு போட்டாருன்னா இந்திரா காந்திக்கு தான் போட்டார். இந்திரா காந்தியை அவ்வளவு கௌரவப்படுத்தினார். அங்க இருந்து இந்திரா காந்தியை கார்பெட்ல தான் கூட்டிட்டு வந்தார். இப்ப இந்த கார்பெட் யாருக்குன்னா அது விலை உயர்ந்தது, அது கௌரவப்படுத்தக்கூடியது. அந்த கார்பெட் போட்டு கூப்பிட்டா அவரை கௌரவப்படுத்துறோம். அப்ப இந்த ரெட் கார்பெட் கனத்துக்குரியது. அப்படிதான் ராஜா சாப்பிட உட்கார்ந்தா தங்க தட்டு சாப்பாட்டுலயும், தங்க குண்டால கொண்டு வந்து சாப்பாடை போடுறதுலயும், தங்க குண்டாக்குள்ள குழம்பு கொண்டு வந்தோம்னா ராஜாவை கௌரவப்படுத்தினோம். அப்ப இந்த பாத்திரம் கௌரவத்தின் பாத்திரம். அப்போ ஒரு சபைக்குள்ள ஒரு கௌரவத்தின் பாத்திரம் இருக்குன்னா இருக்காங்க. பொன் பாத்திரம். இந்த பொண்ணு ஒண்ணு தெரியுமா என்னன்னு? தங்கம் பூமியிலிருந்து கிடைக்கக்கூடியது.
இந்த தங்கம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? கருப்பாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அந்த கல் எடுப்பாங்க, அந்த கல் கருப்பு. ஆனால் அந்த தங்கத்தை வெற்றவனுக்கு அடையாளம் கண்டுக்குவான். அது சின்ன அங்கங்கே எங்கேயாவது மினு மினுன்னு இருக்கும். அதை வச்சு அந்த கல்லு தங்கம் இதை எடுத்துட்டு வந்து அதிக உலையில போட்டு, அதாவது நெருப்புல போட்டு தீயில போட்டு சுட்டெரிப்பாங்க. எத்தனையோ டிகிரி ஹீட்ல இந்த தங்கம் கல்லு கொதிக்கும் போது அதுல இருக்கிற அந்த அழுக்குகளும் மண்ணுகளும் எல்லாம் அப்படி நீங்கணும்னா பல பழக்காது, தங்கம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த தங்கத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவான் தெரியுங்களா? தட்டான் கையில கொடுத்துருவாங்க. தட்டான் கையில கொடுத்தோடனே அவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் செதுக்கி கிதுக்கி நகைய செய்வான். நல்ல பல பாலிஷ் பண்ணுவான். முகம் தெரிகிற அளவுக்கு ஆயிடும். ஆமா. அப்புறம் என்ன பண்ணுவான்? நகை கடைக்காரன் கொடுத்தோடனே அவன் அப்படியே வெல்வெட் துணியில தொடச்சு ஒரு வெல்வெட் டப்பாக்குள்ள வச்சு கிளாஸ் எல்லாம் போட்டு ஏசி ரூம்ல வச்சு அதோடைய விலை என்னங்கிறத சொல்லுவான். பாருங்களேன், அது அந்த நிலைக்கு வந்திருக்குதுன்னா எத்தனை தீய கடந்து வந்திருக்கணும், எத்தனை தட்டான் கையை கடந்து வந்திருக்கணும். இத்தனை வேலைகளுக்கு அப்புறம் தன்னுடைய மிருதுவான தன்னுடைய மதிப்பான இடத்துல அது உட்கார்ந்து தன்னை யார் என்று அது வெளிப்படுத்துது. ஒரு சபைக்குள்ள நிறைய பேர் சோதனைக்கு உட்பட்டிருப்பாங்க. இந்து தேசத்தில் இருந்திருப்பாங்க, வெளி தேசத்தில் இருந்திருப்பாங்க, அவங்க வெளி மாநில வெளியாட்களா இருந்திருப்பாங்க. தேவனை அறிந்து சபைக்குள்ள வந்திருப்பாங்க. தேவனை உன்னத தேவன் என்று ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. கர்த்தரை அவங்களை விடுதலை செய்திருப்பார். கர்த்தரை மறவாமல் பிடித்திருப்பார். அதான் பொன் பாத்திரம். அன்பு மகனே மகளே, சபைக்கு வருவது ஏதோ இது ஹாஸ்பிட்டல் இல்ல. சபை ஹாஸ்பிட்டல் இல்ல. நான் வியாதிக்காக வந்தேன், வியாதி சுகமாயிடுச்சு, நான் போறேன். நான் கடனா இருந்தேன், கடனுக்காக வந்தேன், கடன் வியாதி முடிஞ்சது, நான் போறேன். இவர்கள் பொன் பாத்திரத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. பொன் பாத்திரம் நன்றி உள்ளவர்களாக உட்கார்ந்துருப்பாங்க. இப்பதான் கர்த்தருக்கு டபுள் மடங்கு. அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை பார்க்கறவங்களா இருப்பாங்க. ஏன்னா என் பிரச்சனையை முடிச்சு கொடுத்த தேவன், என் வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கின தேவன், அவருக்கு நன்றி, கிரேட்ஃபுல், நன்றி உள்ளவர்களாய் நான் இருக்கணும். அதாங்க பொன் பாத்திரம். இந்த பாத்திரம் கர்த்தருக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய பாத்திரம். அந்த பாத்திரம் அங்க இருந்தாலே கர்த்தர் மகிமையாய் எழுப்புவார். யார் அந்த பாத்திரம்? நீங்க என்ன பாத்திரம்? நீங்க என்ன பாத்திரம்? கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்க. காரியம் முடிஞ்சோன்னு வீட்டில் உட்காந்து பாத்திரமா? எத்தனை பேர் இங்க பொன் பாத்திரம்? பொன் பாத்திரம் எடுத்தோன்னு பொண்ணா வரலீங்க. எடுத்தோன்னு ஷோரூமுக்கு வரல, எடுத்தோன்னு ஏசியில உட்கார்ல, எடுத்தோன்னு வெல்வெட்ல உட்கார்ல. அது பலவித சோதனைக்கு ஆட்பட்டு பொன் பாத்திரமா இருக்கிறவர்கள் பல விசுவாசத்தின் சோதனை, வாழ்க்கையில சோதனை, சுட்டரிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நீ அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறியா? கவலையப்படாத, உன் விசுவாசத்தை விட்டு விலகாமல் இரு. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரை நீங்கள் இனி நிந்திக்காதீர்கள், துக்கப்படுத்தாதீர்கள், ஏன்னா உன்னுடைய வேலைக்காரன் மரித்து போனான் சொன்னான. அவர் சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா உன் விசுவாசத்திலிருந்து வெளியே போகாத. என்னால செத்தாலும் அவனை உயிர்ப்பிக்க முடியும். உன் வேலைக்காரன் மரித்தாலும் அவனை பிழைக்க முடியும். உன் விசுவாசம் விட்டு போயிடாத. லாசர் கிட்ட சொல்றான். மரியாள் வந்து கேட்கிறா, ஆண்டவரே நீர் இருந்திருந்தீரானால் நடந்திருக்குமா? லாசரு மரித்திருப்பானா? அவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவளாயிரு. நீ இப்ப என்ன விசுவாசம் அதுல மாறாம இரு. எத்தனை பேர் பொன் பாத்திரம் மகளே? எத்தனை பேர் பொன் பாத்திரம் மகனே? உங்கள் காரியம் முடிஞ்ச உடனே சபையை விட்டு விலகுவதும், சபைக்குள்ள இருப்பதை ஒரு சோர்வா நினைப்பதும், சபையை நிந்திப்பதும். சார் அப்புறம் தான் என் சபையை நினைச்சாலே பயமா இருக்கு. உடனே கூப்பிடுவாரு, ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வச்சிருவாரு, ஸ்பெஷல் ப்ரேயர். அட உன்னோட ஸ்பெஷலுக்குலாம் வர வேண்டாம், ஒழுக்கமா ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்க. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆண்டவர் உன்னை புடமிடுகிறார், உன்னை சுத்திகரிக்கிறார். நான் உனக்கு ஒன்று சொல்லிடுறேன், தைரிய மனதோடு தாங்கிக்கொள். பொண்ணு எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தது. சுட்டான், அடிச்சான், சுத்தில அடிச்சான், வெட்டினா, குத்துனா, எல்லாம் பண்ணி நல்ல ஒரு ஆபரணத்தை செய்தான்.
அந்த ஆபரணம் கல்லு மேல மண்ணு மேல வைக்கல, அப்புறம் அதை பாதுகாக்கிற நிலைமை வந்துச்சு. நீ இன்னைக்கு கஷ்டப்படுறியா, துன்பப்படுறியா, வியாதிகளை சிக்கினியா, ஒரு சமயம் வேதனையில் இருக்கியா, ஒன்று சொல்லிடுறேன், நீ பொண்ணா விளங்க போற, நீ பொண்ணா விளங்க போற. கர்த்தர் உன்னை எடுத்து ராஜரிகமா வைப்பார். ஆனா யாருக்குங்கிறது தான் முக்கியம். சபைக்குள்ள நீ பொன் பாத்திரமா? சார் 4 வாரம் காணும் சார், ஒரு அம்மனி 6 வாரம் காணும் சார். கேட்டாக்கா ஊருக்கு போயிட்டேன், ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. திருப்பூர்ல ஒரு பெரிய பழக்கம், நாங்கள் ஊருக்கு போயிட்டோம், அம்மா வீட்டு போயிட்டோம், மேலே முடிஞ்சது, வேலை இல்லைங்க அதனால போயிட்டேங்க, ஒரே வார்த்தை முடிஞ்சது. அப்ப நம்ம வேற ஒருத்தர் கேட்டோம்னா செய்ய முடியாத அளவுக்கு வேலை இருக்குங்க, எங்க போறது ஊருக்குங்கிறாங்க. அப்ப இது பொன் பாத்திரமா பொய் பாத்திரமா? அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், யாரை வேணா ஏமாத்திக்கோ, கர்த்தரை மட்டும் ஏமாத்தாத, கர்த்தரை மட்டும் ஏமாத்தாத. உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் எடுக்க மாட்டார், உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுக்க மாட்டார், ஆனா விட்டுருவார் உன்னை. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஆதாமு கிட்ட ஏபால்டி சொன்னாரு, இந்த பழத்தை சாப்பிடாதன்னாரு. கீழ்படியாம போனாங்க. ஆதாம் ஏழை சபிக்கல, அவரு விட்டுட்டாரு. பிசாசு எங்கிருந்து ஆரம்பிச்சான்னு சொன்னேன், அதே பழத்துல இருந்து ஆரம்பிச்சான். பிசாசுக்கு புதுசா ஒரு தந்திரம் போட்டு உன்னை சோதிக்க தெரியாது. மகனே கொஞ்சம் காதுல வாங்கிக்கோ, காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். பிசாசுக்கு புதுசா ஒரு காரியத்தை போட்டு உன்னை சோதிக்க தெரியாது. கண்டிப்பா இருக்கிற மாதிரி தெரியும் இந்த பேச்சு, ஆனா அதுதான் கண்டிப்பே. பிசாசுக்கு புதிய காரியத்தை வச்சு உன்னை சோதிக்க தெரியாது. தேவன் எங்கிருந்து விட்டாரோ அங்கிருந்து அவன் ஆரம்பிப்பான். தேவன் எங்க விட்டாரு? பழத்தை சாப்பிடாதாரோ சாப்பிட்டுட்டான், விட்டுட்டாரு. இவன் பார்த்தான், அந்த பழத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டான். ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு அப்படின்னு ஆரம்பிச்சு வந்தான். அவனை எங்க கொண்டு போயிட்டான்? பாவத்துக்குள்ள கொண்டு போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்க அந்த கதை. உன்னையும் அப்படிதான். பணம் கொடுத்துட்டாரா? உன் பிரச்சனை முடிச்சிட்டாரா? தங்கம் கொடுத்துட்டாரா? இல்ல என்ன கொடுத்துட்டாரு? எல்லாம் கொடுத்துட்டாரா? ஓகே, இப்ப அவரை விட்டுட்டு இல்ல, அவரு உன்னை விட்டுருவாரு. பிசாசு எங்க இறங்குவான்? அதே தங்கத்தின் மூலம், அதே பணத்தின் மூலம் ஆரம்பிப்பான் வீட்டுக்குள்ள சோதனைய. அன்னைக்கு நீ சொல்லுவே என்ன தெரியுமா? ஐயோ, என் போதகரின் பேச்சை, சாலமோன் சொன்னானா இல்லையா நீதிமொழியில, ஐயோ என்னுடைய போதகரின் பேச்சை நான் கேளாமல் போனேனே, கொஞ்சம் குறைய எல்லா சாபத்திற்கும் நான் உள்ளானேனே. அதை வசந்த படிங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுது என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். கொஞ்சம் இந்த வசனத்தை பார்த்துக்குங்க, கொஞ்சம் வசனத்தை பார்த்துக்குங்க. அப்புறம் நான் சொல்லலன்னு வருத்தப்படாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் அமர பழகிக்கீங்க, பொன்னை போல விளங்குங்க. அந்த பொன் பாத்திரம் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம், கர்த்தரை கனப்படுத்துகிற பாத்திரம். பொன் பாத்திரம் யார் தெரியுமா? தேவனை கனப்படுத்துகிற ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவுக்காக சிறப்பா பயன்படக்கூடிய ஒரு பாத்திரம் தான் பொன் பாத்திரம். 1 பேதுரு 2:9 சீக்கிரம் படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. என்ன வசனம் பாருங்க,
புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். நீங்க யாராமா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான. நீங்க எல்லாம் கையை தட்டிட்டு பார்க்கலாம். ஆமென். உங்களை தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. நீங்க எல்லாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும். அங்கதான் விசேஷம். கையை தட்டு. அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பொன் பாத்திரம். இது யார் தெரியுமா? பொன் பாத்திரம். நீங்க யாருன்னு முடிவு பண்ணிக்கீங்க. முதல்ல கை தூக்குனது காந்திமதி சிஸ்டர் தான். பொன் பாத்திரம்ட்டாங்க ஒரே வார்த்தை. யாருக்காவது தைரியம் இருக்கா? தூக்கு. பொன் பாத்திரம் நான் தூக்க தைரியம் இருக்கா? இருந்தா நல்லது, இல்லைன்னா பொன் பாத்திரம். சபைக்குள்ள நீ பொன் பாத்திரமா இருக்கலாம். என் அன்பு மகளே, மகளே, உன்னுடைய நன்மைக்கு தான் நான் சொல்றேன். அங்க பாருங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் நீங்கெல்லாம். இந்த மாதிரி ஒரு பொன் பாத்திரம் யாரு? பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனம். பொன் பாத்திரமா? கொஞ்சம் வந்தோடனே நம்ம சோர்வு அடைஞ்சிடறோமே. கொஞ்சம் ஜபிக்கிறதுக்கு விண்ணப்பம் இல்லைன்னு ஆகட்டும், நம்ம எல்லாம் மறந்துடுறோமே. சார், எனக்கு என்னைக்கு விண்ணப்பம் ஒன்று இல்லைன்னு வந்துச்சோ அன்னைக்கு நான் ஊழியத்தை கையில் எடுத்துட்டேன். ஜெபிச்சா பத்தாதுன்னு. நீ விடுதலையானியா? எத்தனை பேருக்கு நீ சத்தியத்தை சொன்ன? உனக்கு சமாதானம் வந்ததே? எத்தனை பேர்த்த நீ ஆண்டவருக்காக கூட்டிட்டு வந்த? எத்தனை பேர் இடத்துல நீ சத்தியத்தை சொன்ன? இதுக்குதான் உன்னை விடுதலையாக்கினாரா? உன்னை விடுதலையாக்குறது அவருடைய ராஜ்யம் பரவுவதற்காக. உங்ககிட்ட சொன்னா நீ செய்வேன்னு தான் உனக்காக விடுதலை பண்றாரு. சொல்றாரு அவருக்கு சொந்தமான ஜனம். அதான் பொன் பாத்திரத்தோட வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ பொன் பாத்திரமா, சுத்தமா, ராஜாவுக்கு உரியவளா, நீங்க தான் பார்த்துக்கணும். இனி உங்க வாழ்க்கையை நீங்க மாத்துங்க. அதே 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால். ஒரு சமயம் நீ பொன் பாத்திரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீ பொன் பாத்திரமா மாறுவதற்கு என்ன செய்யணுமாமா? நீ சுத்திகரித்து கொண்டு, அதாவது தீயில சுடப்பட்டு தங்கம். இன்னும் இந்த தங்கம் பிரதிபலிக்கல, தங்கம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா தங்கமா இன்னும் ஆகலன்னு இருந்தா நீ தங்கமா ஆகிறதுக்கு நீ தீயில சுடப்படணும், சுத்திகரிக்கப்படணும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா எல்லாருக்கும் பிரசங்கிக்கிறேன். ஒருத்தர் அப்படி இருந்தா இன்னும் சில பேர் மறைவா இருந்திருக்கலாம் அப்படி. ஆனா எல்லாரும் சபைக்குள்ள எப்படி இருக்கணுமாமா? சொல்லுங்க வாயில. சபைக்குள்ள எப்படி இருக்கணுங்க? பொன் பாத்திரமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவளா இருக்கணும். கர்த்தருடைய வேலைகளை பணிகளை செய்கிறவளா இருக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவளா இருக்கணும். உன் சாட்சி, அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்ல, உங்களை எது தெரியுமா சாட்சியா வச்சார்? சும்மா வந்து மைக்கில் உட்காந்து சாட்சி சொல்லிட்டு போவா? மைக்கில் வந்து எனக்கு தலைவலி சரியா போச்சுன்னு சொல்லிட்டு போறதுக்கா? இல்ல. உன்னால எத்தனை பேருக்கு அந்த சாட்சி விடுதலையாக்குச்சு? வேதம் சொல்லுது 2-3 சாட்சிகளாலே அவர்களை விடுதலையாக்கும். உன் சாட்சி எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துச்சு? உன்னை சமாதானப்படுத்தின இந்த சபை, இந்த வேதம், நீ எத்தனை பேரை கூட்டிட்டு வந்த? எனக்கு ஆச்சு பிரதர், நான் போர்வை இழுத்து போட்டு படுத்து வைக்கிட்டேன். இதுக்குதான் உன்னை விடுதலையா? நான் தெளிவா தெரிஞ்சுக்கங்க, என் அன்பு பிள்ளைகள், மறந்துடாதீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கங்க. எதுல நீ தேவனை விட்டுட்டியோ அதுல இருந்து பிசாசு ஸ்டார்ட் பண்ணுவான். அது தங்கமா இருந்தாலும் சரி, பரமா தங்கம் தானே நம்ம பொழைச்சிக்கலாம் நீ நினைக்கிறியா? அதே தங்கம் உனக்கு சாபமா மாறிடுச்சுன்னா, தேவன் எதுல விடுறாரோ அதுல இருந்து தான் பிசாசு தொடங்குவான். இதை மறந்துடாத. என்னைக்கு மனித பலம் குன்றுதோ தேவ பலன் உருவாகும். என்னைக்கு மனுஷன் பலம் குறுதோ, நீ என்னைக்கு ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லைன்னு அவர்கிட்ட சொல்றியோ, தேவ பலன் உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கும்.
மோசே திறப்பில் நின்று ஜெபித்தான். ஆண்டவரே நீ என்னால முடியாதுன்னா, ஒரு பக்கம் செங்கடல், ஒரு பக்கம் எகிப்திய ஜனங்கள் அரசர்கள் வராங்க, இனி என்னால முடியாதுங்கிறான். ஆச்சு பாருங்க தேவ பலன். கீழ்காற்று வந்து செங்கடல ரெண்டா பிளந்து அற்புதம் நடந்தது. நீ உன் பலத்தை விட்டு விலகு. எனக்கு என்ன மாச சம்பளம் இருக்கு, எனக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கு, எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இருக்குன்னு உட்காந்துருக்கியா? நெவர். அதை நம்பாத. அது உன் வாழ்க்கையின் தேவை, உன் வாழ்க்கைக்கான தேவைதான் சந்திக்கப்பட்டிருக்கு. ஆனா பரலோகத்தின் வாழ்க்கை உனக்கு நிச்சயம் அல்ல. என் அன்பு பிள்ளைகள், சபைக்குள்ள பொன் பாத்திரமா இருங்க. ராஜாவுக்கு பணிவிடை செய்கிறவர்களா இருங்க. ராஜாவை கௌரவப்படுத்துகிறவர்களா இருங்க. அதான் பொன் பாத்திரம். இன்னும் நிறைய சொல்லலாம், அடுத்ததுக்கு வந்துருவாங்க, டைம் ஆயிடும். 2:20 எடுங்க. அப்படியே அடுத்த நாள் போங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல். போது விடுங்க. இப்ப அடுத்தது வெள்ளி பாத்திரம். சரி, பொன்னாட்டி இல்லாட்டியும் பரவாயில்லையா, கொஞ்சம் வெள்ளியாட்டு தான் இருப்பேன். வெள்ளி மீட்பை குறிக்கிறது. இந்த வெள்ளி யார் தெரியுமா? ஒரு ஹிந்து சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மீட்கப்பட்டு வந்தா பாருங்க, அவதான் வெள்ளி. வெள்ளியும் தேவனை கவனப்படுத்தும், வெள்ளியும் கனப்படுத்தும், வெள்ளி கண்ணாடியை போல. ஆனா இந்த வெள்ளிக்கிட்ட ஒரு தன்மை இருக்கு, என்ன தெரியுங்களா? அடிக்கடி சுத்தம் பண்ணணும், அடிக்கடி போதிக்கணும். இப்ப நீ பொன்னா வெள்ளியா நீயே முடிவு பண்ணிக்க. நீ அடிக்கடி இந்த வெள்ளி சோர்ந்து போயிடும். அடிக்கடி இந்த வெள்ளிக்கு யாராவது புடம் போடணும். அடிக்கடி இந்த வெள்ளிக்கு எப்படி பிரதர் அப்படின்னீங்கன்னா, நாங்கள் ஒரு வெள்ளித்தட்டு வாங்கியிருந்தேன். வெள்ளித்தட்டு, வெள்ளிக்கிண்ணம், இதெல்லாம் பொட்டு பிள்ளைக்கு வச்சவங்களாம் வாங்கிக்கிங்க இப்போவே. ஆனால் அப்போ வாங்காதீங்க, கருன்னு ஆகி போயிடுது. நாங்கள் கல்யாணத்துக்கு வாங்கிக்கலாம் இப்போவே வாங்கி வச்சுட்டோம். அது என்ன செய்யணும்னு தெரியல. அந்த பிளாஸ்டிக் கவரை ஓப்பன் பண்ணிட்டோம், காற்று உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் எதுக்கோ பீரோ சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம மனைவி அந்த பார்க்குறாங்க, அந்த தட்டு எடுத்தா வெள்ளித்தட்டு எங்கே வச்சோம் அங்கே காணோமே. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நல்லதா இந்த கருப்பில் இருக்கும், இந்த கருப்பாயிடும். எனக்கு என்னடா வெள்ளி பாத்திரம் இப்படி ஆயிடுச்சு, மந்திரிச்சு கொடுத்துட்டானோ. எடுத்து கொண்டு போய் நகை கடையில் கொண்டு போய், என்னையா வெள்ளி பாத்திரம் கருப்பாச்சுன்னா, சார் நீங்கள் அந்த கவரை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அது காற்று உள்ளே போனால் கருப்பாயிடும். வெள்ளி எப்பவுமே நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெள்ளியை நீங்கள் எப்போவாது பாலிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். வெள்ளி அப்படிலாம் நீங்கள் வச்சிட முடியாது, பொன் பாத்திரம் போல் வச்சிருக்க முடியாது. வித்தியாசம் தெரியுதான்? சபைக்குள்ள பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம். இப்போ இந்த வெள்ளி பாத்திரம் அப்படி சில பேர் இருக்காங்க, வெள்ளி பாத்திரங்கள் அவங்களுக்கு அப்பப்போ மிஸ் ஆயிடுவாங்க. அப்பப்போ அவங்கள கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஏமா வரல, பலமாயிருமா, ஆண்டவருக்குள்ள இருமா, வசந்த பேசுமா. இதை கொண்டு போய் அந்த பிரஷ்ல பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்கே ஒரு பூச்சை கொட்டைன்னு ஒன்று நுரை இருக்கும், அந்த நுரையில பிரஷ்ஷை வச்சு அடிப்பான். அடிச்சானா மறுபடியும் வெள்ளி பழசாயி பழப்பெல்லாம் ஆயிடும், கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு வாரம் விட்டா கருப்பாயிரும், மறுபடியும் வந்து பாலிஷ் அடிக்கணும். இப்படி சில பேர் சபைக்குள்ள எப்படி இருக்காங்க, வெள்ளி பாத்திரமாட்டு இருக்காங்க. அப்பப்போ கலந்துக்குவாங்க. இவங்களை போன் பண்ணி பலப்படுத்தி சபைக்குள்ள காத்துக்கிட்டே இருக்காங்க. அன்பு பிள்ளைகளை சொல்லுங்க, நீங்க பொன் பாத்திரமா வெள்ளி பாத்திரமா? அட்லீஸ்ட் வெள்ளி பாத்திரமாவட்டும் இருங்க. தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமா? அல்லேலூயா. ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. இந்த வெள்ளி பாத்திரம் இருக்கு பாருங்க, அவங்க ஜெபிக்க மாட்டாங்க அதிகம். அவங்க சரியா தேவனை ஈடுபடுத்த மாட்டாங்க. சபைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆமே நல்ல வெளியே போனோன்னா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு போவாங்க. இந்த வெள்ளி பாத்திரம் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட வந்தால் மட்டும்தான் பளபளன்னு இருக்கும். அதை பாலிஷ் பண்ண மட்டும்தான், சுத்திகரிச்சா மட்டும்தான் பளபளன்னு இருக்கும். இல்லைன்னா அது சேட்டை காட்டிடும். ஆனால் அதுவும் சபைக்குள்ள தான் இருக்கு, பொண்ணும் இருக்கு வெள்ளியும் இருக்கு. அப்போ சில பொன் பாத்திரங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். வெள்ளி பாத்திரங்களை எப்படி பாலிஷ் பண்ணணுமோ அப்பப்போ பாலிஷ் பண்ணுகிறேன். 2 மண்டையில் அடிச்சு ஏதாவது சொல்லிக்கிள்ளி அவங்கள ஆண்டவர்களை கொண்டு வரணும், ஆண்டவர்களை பத்திரப்படுத்தணும். அப்படிதான் இந்த வெள்ளி பாத்திரத்தோடைய பிரச்சனை. பொன் பாத்திரம் ராஜாவுக்கு பயன்படும், ஆனால் இந்த வெள்ளி பாத்திரம் தான் சில சமயம் பயன்படாமல் போயிடும். அது தான் இஷ்டத்துக்கு போயிடும்.
இந்த வெள்ளி பாத்திரத்துக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அது இங்கேயே இருக்கும், திடீர்னு பார்த்தா வேற சபைக்கு போயிடும். அதை எந்த கண்ட்ரோலையும் கொண்டு வர முடியாது. இது தினமும் ஜெபிக்காது, வேதம் வாசிக்காது. இந்த வெள்ளி பாத்திரங்களால சில சமயம் பெரிய இடைஞ்சலும் வரும். தான் வெள்ளி பாத்திரம். நான் என்ன சொல்றேன், அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டால், அவர்கள் கர்த்தரால பலப்படுத்தப்பட்டால் அந்த வெள்ளி பாத்திரம் சபைக்குள்ள மின்னும். அந்த வெள்ளி பாத்திரம் கண்ணாடி போல மின்னும். அப்ப அதுவும் சபைக்கு பிரயோஜனமா இருக்கும். சபைக்குள்ள ஒரு மீட்கும் பாத்திரமா, சபைக்குள்ள சுத்தமா இருந்து அது பாதுகாத்து, தன்னை பாதுகாத்து வேதம் வாசித்து அனுதின ஜெபம் செய்தால் வெள்ளி பாத்திரமும் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா மாறக்கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது என்ன பாத்திரம்? மரம். சரி, மண்ணுக்கு போயிடலாம். நம்ம மண் பாத்திரத்துக்கு போயிடலாம். ஏன்னா என்னுடைய அடுக்கில் என்னுடைய தியானத்தில் பொன் ஃபஸ்ட்டுன்னு வச்சேன். சரி, பொண்ணா இல்லையா அப்படின்னு சிலது இருக்குமேனு வெள்ளிக்கு வந்தேன். சரி, வெள்ளியாட்டு இல்லாட்டியும் கூட மரமாக இருக்கணுமானா வேண்டான்ட்டேன், மண்ணாக இருக்கலாம். இந்த மண் பாத்திரம் இருப்பாங்க சபைக்குள்ள. இப்போ இந்த 2 பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, பொண்ணும் வெள்ளியும். இது கனத்துக்குரிய பாத்திரம். கீழே எழுதி இருக்கு பாருங்க, அவைகளில் சில கணத்துக்குன்னா மரியாதைக்குரியதாமா. எங்களுக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அது ஒரு குறைபாட்டை சுட்டி காட்டுற மாதிரி ஆகிடும் எங்களுக்கு. நாங்கள் இத்தனை 12 வருஷம் ஆச்சு திருப்பூருக்குள்ள ஊழியம். எங்கள்கிட்ட வந்தவங்க, இருக்கிறவங்க, தங்கி இருக்கிறவங்கள சில பொன் பாத்திரம் இருக்குது. அவங்களெல்லாம் நாங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக தான் வச்சுருக்கோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவங்கள அப்படி தான் வைக்கணும். அவங்களுக்கு அதுதான் பிரியம். பிரியங்கிறத விட அவங்க அதுக்கு தகுதி உள்ளவர்கள். அப்படி ஒரு கொஞ்சம் தான் இருக்காங்க. மேக்சிமம் வெள்ளி பாத்திரம் தான் இருக்குது. அடிக்கடி கூப்பிட்டு இந்த வெள்ளிக்கு என்ன பண்ண, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுது தெரியல, பூச்சக்கொட்டைம்பாங்க. இந்த நகைக்கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு குண்டாக்குள்ள நுரை மாதிரி இருக்கும். அந்த நுரையில் வச்சு கிச்சு கிச்சுக்கின்னு ப்ரெஷ் அடித்து க்ளீன் பண்ணி கொடுப்பான் பார்த்தீங்களா. அதில் ஒரு கருப்பு கலர் கொட்டை ஒன்று கிடக்கும். அந்த கொட்டை என்னதுங்களா, பூச்சக்கொட்டைன்னு பேர். அந்த பூச்சக்கொட்டை தண்ணியில் இருந்ததுன்னா நுரை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நுரையில் தான் போட்டு அடிப்பான், அது ஷைனிங் ஆகிடும். அப்போ சபைக்குள்ள வெள்ளி பாத்திரம் இருக்கு. இந்த வெள்ளி பாத்திரம் ஒரு வாரம் விட்டால் கருத்து போயிடும். ஒரு வாரம் விட்டோடனே கருகருனா போகிறதுக்குள்ள மறுபடியும் எடுத்து என்ன பண்ணுவோம், டக்கடக்கன்னு ஒரு பாலிஷ் போட்டு அது போட்டு திருப்பி போட்டு தேய்ச்சி கிச்சு வச்சிங்கன்னா பல பலன்னு இருக்கும். இப்போ இந்த வெள்ளி பாத்திரத்தை அடிக்கடி போதிக்கணும். அதுக்கு ஸ்தோத்திரம் தெரியாது, பைபிள் தெரியாது, துதிக்க தெரியாது, எதுவும் தெரியாது. சொன்னோம்னா செய்யும், அது ஒரு வாரம் தாங்கும், அதுக்கப்புறம் தாங்காது, மறுபடியும் விட்டுருவாங்க. ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர் விட்டுட்டீங்களா பிரதர், ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரதர், பைபிளை படிங்க பிரதர் சொல்ல, சரிங்க பிரதர் கேட்டுக்கும். கேட்டுட்டு உடனே மறுபடியும் ஒரு வாரம் சுத்தமாகிக்கும். அப்புறம் போக போக கம்மியாக. இது வெள்ளி பாத்திரத்துக்குடைய குணாதிசயம். சபைக்குள்ள அது கனப்பாத்திரம் தான், அதையும் மதிப்போம் நாங்கள். கனமுள்ள பாத்திரம் தான் அந்த பாத்திரம். இந்த 2 பாத்திரம் வெள்ளியும் பொண்ணும் கனத்துக்குரிய பாத்திரம். வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுங்கிறார் பாருங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. இந்த பூமிக்கு சுதந்திரிக்கக்கூடியவர்கள். என் அன்பு பிள்ளைகள், நீங்கள் தெரிஞ்சுங்க, நீங்க பொண்ணா வெள்ளியா நீங்க முடிவு பண்ணிக்கிங்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் வேண்டுகோள் விடுக்கிறேன், வெள்ளியா இருந்தாலும் சரி பொண்ணா மாறிடுங்க. பொண்ணா மாறுவதற்கு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரமா மாறுவதற்கான பிரயாசப்படுங்க. இப்ப அடுத்தது மண் பாத்திரம். எத்தனை பாத்திரம் பார்த்துட்டீங்கப்பா? என்னென்ன பாத்திரம்? பொண்ணு பார்த்தாச்சு, அடுத்தது வெள்ளி பாத்திரம் பார்த்தாச்சு. இப்ப நீங்க இந்த 2ல யாருங்கிறத என்கிட்ட சொல்ல வேண்டாம், நீங்க முடிவு பண்ணிக்கிங்க. இப்ப 3வது மண் பாத்திரம். இந்த மண் பாத்திரத்துக்கு ஒரு தன்மை உண்டு. ஒன்று உடஞ்சிடும், தொப்புன்னு போட்டா உடஞ்சிடும். சொன்ன ஸ்பாட்டுக்கு பாசு இருந்தாலும் என்னை இப்படி சொல்லிடக்கூடாது, போயிடுவாங்க. இந்த மண் பாத்திரம் இருக்கு பாருங்க, மோசமான பாத்திரம். இந்த பாத்திரத்தை ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும்.
ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணும். அதாவது ஏதோ ஒரு கவிதையில் கண்ணதாசன் எழுதின மாதிரி கண்ணாடி பாத்திரத்தை கல் மீது வைப்பது போல் மெல்ல பேசுன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார். கண்ணாடி பாத்திரத்தை கல் மேலே எப்படி வைப்பேன்? கண்ணாடி டம்ளர் எடுத்து டங்குனா வைப்பேன், அப்படியே மெதுவா சத்தம் கூட வராம. அந்த மாதிரி இந்த மண் பாத்திரத்தை சபைக்குள்ள ஹேண்டில் பண்ணணும். ஒரு குரூப் இருக்குது இங்க மண் பாத்திரம். இந்த மண் பாத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 Corinthians 4:7 படிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்ப மண்பாண்டம் யாருங்க? அதிகபட்சமா நம்ம தான். நம்மெல்லாம் மண்பாண்டங்கள். ஆனா இந்த மண்பாண்டம் வீக்கு, கனவீனம் உள்ளது, சீக்கிரம் உடைஞ்சிரும், சீக்கிரமா பிரதிபலிக்காது, மண்பாண்டம் எங்கேயும் ஷைன் பண்ணாது. இந்த மண்பாண்ட சபைக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மண்பாண்டத்துக்கு கோபம் ஜாஸ்தி. இந்த மண்பாண்டத்துக்கு எடுப்புல இவங்க என்ன பண்ணுவாங்க? டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்க அவங்களுக்கு அறிவுரை சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க? அவங்க நம்மள பாருங்க, இருந்தாலும் பிரதர் இப்படி பேசி இருக்க கூடாதுன்னு சொல்லி சபை விட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த மண்பாண்டங்கள் எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுங்க, மண்பாண்டம் குயவன் கையில் உள்ள பாண்டங்கள். நல்லா தெரியுங்க. நீங்க அப்படி ஒரு மண்பாண்டம் இருந்தா அது கர்த்தருடைய கரத்தில் உள்ள மண்பாண்டம். எப்பவுமே என்ன பண்ணுவாரு? அவர் பாதுகாப்பா தான் வைப்பாரு. இந்த மண்பாண்டம் குயவன் கையில் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த மண்ணு மென்மையா இருக்கணும். இந்த மண்பாண்டம் ரொம்ப மென்மையானவர்கள், அவங்களுக்கு சின்ன சங்கடம் கூட தாங்காது, அது அறிவுரையே தாங்காது. இப்ப நான் சொல்ற அறிவுரை இதுல எத்தனை பேர் மண்பாண்டம் தெரியாது. உடனடியா இருந்தாலும் என்ன அவர் பேசியிருக்க கூடாது, அவங்கள பேசின மாதிரியே நினைச்சுக்குவாங்க. எல்லாமே என்னதான் பேசினாரு, என்னதான் பேசுவாங்க. இதுதான் மண்பாண்டம். இந்த மண்பாண்டம் சீக்கிரம் உடையக்கூடியது. இந்த மண்பாண்டம் என்ன பண்ணுதுங்களா, இருந்தாலும் என்ன பேசியிருக்க கூடாது அப்படின்னு எந்திரிச்சு போயிடும். எத்தனை பேர் நம்ம சபைக்குள்ள மண்பாண்டங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு சபைக்குள்ள இருந்து நீ பலப்பட்டிருக்கீன்னா அவர் சொல்றாரு, என் பொக்கிஷத்தை எடுத்து மண்பாண்டங்களுக்குள்ள வைத்திருக்க, மண்பாண்டத்துக்குள்ள நான் வாங்கியிருக்கேங்கிறார். பொக்கிஷம் இது இயேசு கிறிஸ்துடைய வசனம். இந்த வசனம் இருக்கும் வரையிலும் நீங்க பாதுகாப்பு. இதெல்லாம் இந்த மண்பாண்டங்கள் செய்யற வேலை. உடனே தங்களை நொந்து கொள்ளுவாங்க, உடனே இடிச்சு விழுந்துருவாங்க, அது ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆண்டவர் பாருங்க, மண்ணு குயவன் கையில விளையாண்டு போது அந்த பாத்திரம் சரியா வரலனாலும் ஆண்டவர் மீண்டும் அந்த மண்ணை எடுத்து புனையதான் பார்ப்பார். அது வேண்டாம் தூக்கி எறிய மாட்டார். ஆனா நீ அதுவும் பாருங்க, பொண்ணும் தீயினாலே சுட்டரிக்கப்படுது. அதாவது சோதனையினாலே, விசுவாச சோதனையினால பொண்ணும் சுட்டரிக்கப்படுது. வெள்ளி மட்டும் என்ன? வெள்ளியும் சுட்டரிக்கப்படுது. எல்லாமே தீயினாலே சோதிக்கப்படுது. அதாவது விசுவாசத்தினாலே சோதிக்கப்படுது. பொண்ணும் சோதிக்கப்படுது, வெள்ளியும் சோதிக்கப்படுது. இப்ப பாருங்க, மண்ணும் சோதிக்கப்படுதா இல்லையா? தீயினால் தான் சோதிக்கப்படுது. நல்லா கவனிச்சிட்டீங்களா? தீயினால எது சோதிக்கப்படுது? பொண்ணும் சோதிக்கப்படுது, வெள்ளியும் சோதிக்கப்படுது, மண்ணும் சோதிக்கப்படுது. இந்த 3 பாத்திரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்க ஒரே ஒரு பாத்திரத்தை மட்டும் தான் தேடுவோம், பொன் பாத்திரம். பொன் பாத்திரம் மட்டும் தேடுவோம். இந்த மண் பாத்திரத்தை தான் நாங்க கெஞ்சிட்டே இருக்கணுமே. வா, ஏன் வரல, ஏன் வரல, ஏன் வரல, ஏன் வரல. எங்க பாஸ்டர் அம்மாவுக்கு வேலையா தான் போன் அடிச்சு கேட்டேன்ப்பா. இதுல திடீர்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, என்னடா வரலன்னு உடனே அடுத்த நாளே போன் பண்றாங்க. உடனே ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களா, போன் பண்ணதை விட்டுட்டாங்க. இப்ப சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, வரலையே, நாங்க போன் பண்ணாங்களா, கேட்டாங்களா? அப்ப நம்ம எப்படி போறோம்னு உங்களுக்கு எக்கெடுக்கிட்டு போனாலும் அவங்களுக்கு பயம் இல்லை. கேட்கலன்னா என்ன பேச்சு வருது பாருங்க. இதெல்லாம் மண்ணு. பொண்ணு எதிர்பார்க்காது போன. பொண்ணு ஏன் பாஸ்டர் வரலன்னு தான் கேட்கும், பொண்ணு ஏன் பாஸ்டர்மா வரலன்னு தான் கேட்கும். சில பொண்கள் இருக்குது, ஆமா இவங்க மட்டுமே வராங்க, அவங்க பிள்ளைகள்லாம் வர்றதே இல்லை. ஏன்னா பொண்ணு எதிர்பார்க்குது சபைக்குள்ள யார் யார் இருக்கணும்னு. வெள்ளியும் கூட சுமார் தான், சும்மா காதுல கேட்டுக்க, ஓ அவங்க பிள்ளைங்க ஊர்ல இருக்காங்க, ஓ சரி சரி. மண்ணு
நான் சொல்லலையே எப்படி இருக்கு? அது மண்ணு, அது அப்படிதான் இருக்கும். அது எதையும் கேட்டுக்காது, தான் வர்றதே பெரிய பாடு. எரேமியா 18 முதல் 6. சீக்கிரம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். பாருங்க, அப்பப்ப அது உடைஞ்சு போயிடும், இல்லைன்னா உடனே மனம் உடைந்து போயிடும், அதுக்கு வளைஞ்சு போயிடும். அவன் மறுபடியும் அதை பிணைஞ்சு கிணைஞ்சு அதை உருவாக்க தான் ட்ரை பண்ணுவான். நீ மண்பாண்டமாவே இருந்தால் சரி, கர்த்தர் உன்னை மீண்டும் எழுப்பதான் பார்ப்பார், கர்த்தர் உன்னை உருவாக்க தான் பார்ப்பார். ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? மண்பாண்டமாவே இருந்துடக்கூடாது. குறைஞ்சபட்சம் வெள்ளிக்கு வாங்க, வெள்ளிக்கு வந்த பிறகு பொண்ணுக்கு வரலாம். அல்லேலூயா. ஒரு குயவனை விடுங்க, ஒரு சிலை செய்கிற ஒரு சிற்பி, ஒரு சிலை செய்கிற சிற்பி ஒரு சிலையை செஞ்சு வச்சிருக்கான், செஞ்சுட்டு இருக்கிறான். ஒரு மூர்த்தி, அதாவது ஒரு சாமி சிலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதை பார்க்க ஒருத்தன் வந்தான், இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி ஒரு சிலை கீழே கிடந்தது. அவன் சொன்னா, நீ சாமி சிலை 2 செய்யறியான்னு கேட்டான். இல்லை, 1 தான். அப்போ என்ன ஒன்று கீழே கிடக்குதுன்னா, அதில் இந்த மூக்கு கிட்ட இந்த முடி மாதிரி ஒரு கிராக் இருக்குன்னு நானாமா. எப்படிங்க இந்த முடி எப்படி இருக்கு, அது மாதிரி கிராக் இருக்கு நானுமா. இது எங்கே வைக்கிறதுக்குன்னு கேட்டானா, 60 அடி உயரத்துலண்ணா. எங்கே 60 அடி உயரத்தில்? கோயிலில். என்னன்னா, ஏடா மக்கு, 60 அடி உயரத்தில் இருக்கிற கோயிலில் வைக்கிற அந்த சாமி சிலையில் மூக்கில் முடி மாதிரி இருக்கிற கிராக் தெரியவா போகுது? நியாயம் தானே? அதனால அவன் வேற ஒரு சிலை செய்கிறானாமா. முடி மாதிரி மூக்கு கிட்ட ஒரு கிராக் இருந்ததாமா, அதனால வேற ஒரு சிலையை செஞ்சுட்டு இருக்கானா. ஏன்னா இது இந்த கிராக் தெரியவா போகுது அப்படின்னா, அவன் சொன்னானே எனக்கு தெரியுமில்ல அப்படின்னா. அந்த கோயிலுக்கு போகப்பெல்லாம் எனக்கு தெரியுமில்ல அந்த முடியில மூக்கு கிட்ட ஒரு கிராக் இருக்குன்னு. என் அன்பு ஜனமே, நீ மண் பாத்திரமா இருந்தாலும் உன்னை திருத்திக் கொள்ள முயற்சி செய், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. எந்த குற்றத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து நீங்கள் தெளிவடைந்துக்குங்க. பொன் பாத்திரமா, வெள்ளியும் கூட நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க பொன் பாத்திரமா மாறணும். JLW எடுத்தா பொன் பாத்திரம் தான். JLW உட்கார்ந்துருந்தா அது பொன் பாத்திரமா தான் இருக்கணும். வெள்ளியவே வேண்டாம் எனக்கு. அப்புறம் மண்ணுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? இந்த மண்ணு சபைக்குள்ள வரும், ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வரும், எல்லாம் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வில் எனக்கு இப்படி 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 வாங்கல தவிர பைபிள் படினா படிக்க மாட்டாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்க. இந்த மண் பாத்திரம், பொன் பாத்திரம் சொல்லித்தர வேண்டாம், சபைக்கு உதவியாக இருக்கும். இது சபைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது உடனிருந்து செய்யும். தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமா இருக்கும். சரி, நிறைய சொல்லலாம், டைம் இல்லை. 4வது பாத்திரம் மரம். அதையா ஆகாது. பொண்ணு தீயில வெந்துச்சா? என்ன இல்லைங்கிறீங்க? பொண்ணு மின்னணும்னா எதுல வேகணும்? எல்லாத்துக்கும் ஒரு யோசனை வந்துருச்சு. ஆஹா, நம்ம ஷோரூம்ல பார்த்தோம், வெல்வெட்ல பார்த்தோம், தீயில பார்த்தோம். என்னமா இப்ப நாளைக்கே போய் இவங்க உருக்கி ஊத்த. பொண்ணை சுத்தம் பண்ணணும்னா எதுல பண்ணணும் சொல்லுங்களேன், வாய் திறந்து. தீயில பண்ணணும். அத ஒருத்தர் சொல்றது எனக்கு கேக்குது. பொண்ணா இருந்தா தானே எங்களுக்கு தெரியும். சரி, வெள்ளி தீயில சுடுவானா மாட்டானா? வெள்ளியும் சுடுவான். ஏன்னா அதெல்லாம் தீயில போனாதான் அது உருப்படியான ஒரு பொருளா மாறும். மண்ணு தீயில போகாதா? ஆனா ஆமா, செங்கல் மண்ணில் செய்யலாம், தீயில வேக வச்சா கல்லு மாதிரி அப்புறம் தானே கல்லு. அது மட்டும் அது மண்ணு. தீயில சுட்டா கல்லு. என் மண்ணு. நீங்களும் விசுவாசத்தில் சோதிக்கப்பட்டால், சோதனைக்கு உண்டானா நடுக்காத, நீ பொண்ணா மாறிடுவ.
சரி, அப்ப 3 பொருள் தீயில வேகுதியா? தீயில வெந்து, அதெல்லாம் விசுவாச சோதனையில வந்தா. விசுவாச சோதனைக்குள்ள வரும்பொழுது பொன்னாக மிளறுது, வெள்ளியா மிளறுது, இன்னும் மண்ணா கூட பானையா மாறிடுது. பானை என்ன பண்றான்? மண்ணில் செஞ்சு தீ வச்சு கொளுத்தினோன்னே தீயில சுடும் பொழுது அந்த பானை கல்ல கிடு கிடு கிடுன்னு இரும்பாட்ட மாறிடும். அப்புறம் தான் பாத்திரம் சமைக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். இப்போ 3 தீயில சுட்டுமோ ஏதோ ஒன்றா மாறுது. கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா? 3 தீயில வந்த பிறகுதான் அது உபயோகப்படுகிற ஒரு பொருளாக மாறுது. இப்போ 4வது ஒரு பாத்திரம் இருக்கு. என்ன பாத்திரம்? தீயில சுட்டு பார்க்கலாம். மரத்தால் செய்த பாத்திரமும் கிடையாது. அந்த பாத்திரத்தை தீயில சுட்டா என்ன ஆகும்? பிளஸ் சும்மா குபு குபுன்னு எரியும். நல்ல விறகடுப்பு எரியும். இது மரம். நீ மண்ணா கூட இருந்துருன்னு சொல்லுவேன், ஆனா மண்ணா இருக்காத, பொண்ணா வந்துரு. ஆனா மண்ணா கூட இருந்துருன்னு சொல்லிடலாம், நீ மரமா மட்டும் இருந்துராத. எதுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு பொருளா மாறிடுவேன். அது வேணா சமைக்கிறதுக்கு வேணா உதவும். இந்த மரமுள்ள பாத்திரம் இருக்கா பிரதார்னா, சபைக்குள்ள அந்த மரமுள்ள பாத்திரமும் இருக்குது. இதான் பிரச்சனையே. இந்த மரம் பாத்திரம் 1 கொரிந்தியர் 3:12 படிங்க. 3:12 12, 13, 15. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்கப்படும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். 15 ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவோ அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அக்கினியில மரம் எப்படிங்க? நீ தீப்பட்டு தப்பிச்சது மாதிரி இருக்குமாமா உங்க சோதனைக்கு. 2 தீமோத்தேயு 3:5 படிங்க. இந்த மரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. 2 தீமோத்தேயு 3:5 சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். மரப்பாத்திரம் எப்படி இருக்கு பாருங்க சார். இங்க எல்லா வசனம் கேட்பான், நேரா போய் தண்ணி அடிச்சுட்டு போவான். இது மரப்பாத்திரம். இதான் மரப்பாத்திரம். அப்ப நீ 3ஆ வேணா இருந்துக்கோ, 4வது இருக்கவே இருந்துடாத. இந்த மரப்பாத்திரம் சபைக்குள்ள இருக்க கட்டாயம் இருக்கும். ஒண்ணு பொண்டாட்டிக்கு பயந்து புருஷன் வந்திருப்பான், இல்லைன்னா புருஷனுக்கு பயந்து பொண்டாட்டி வந்திருப்பான். இந்த 2மே வெளியே போய் தான் சேட்டையை காட்டும். நீ சபைக்குள்ள மரப்பாத்திரமா, மண் பாத்திரமா, பொன் பாத்திரமா, வெள்ளி பாத்திரமா, இதை யாரும் சொல்ல வேண்டாம், உனக்கு நல்லா தெரியும். சபை வசனம் காதுல போகாது. இன்னைக்கு பாருங்க, சபைக்குள்ள வந்தா ஒரு தூண் பார்ப்பாங்க. நாங்க ஆர்சிக்குள்ள இருந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா, சபைக்குள்ள போகும்போது எங்க சர்ச்சில் நிறைய பெரிய பெரிய தூண்கள் இருக்கும். தண்ணி போட்டு தொடச்சு நல்லா ஜில்லுன்னு வேற இருக்குமா. நேரம் போனோன்னு தூணை பார்த்து உட்காந்துக்கிறது. இதெல்லாம் மரப்பாத்திரம். அருமையா நம்ம சாமியார் பிரசங்க ஆரம்பிப்பாரு, ஒரு தூக்கம் வரும் பாருங்க. கொட்டாய் விட கூட பயந்துக்குவான், அப்படியே அழுங்காம சாஞ்சுக்குவான். இதெல்லாம் மரப்பாத்திரம் சத்தியத்துக்கு காது கொடுக்காது. இன்னைக்கு என்ன பிரசங்கன்னா தெரியாது, என்ன பாடுனாங்க தெரியாது. நேரா வெளியே போவான், வீட்டில் போகலன்னு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாட்டில் ஓப்பன் பண்ணி நல்ல மட்டனை வாங்கி தண்ணி அடிச்சுட்டு படுப்பான். இதெல்லாம் மரப்பாத்திரம். என்ன சொன்னாலும் காதுல விழுகாது. நீ மரப்பாத்திரமானு பார்த்துக்கோ. ஆனால் மரப்பாத்திரமா மாத்திரம் இருந்துடாத. தேவனுடைய வார்த்தை, தேவனுக்கு பயப்படுதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது எதுவுமே இருக்காது இந்த மரப்பாத்திரத்துக்குள்ள. ஏன்னா நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, மரத்தை வைக்கிற மரத்துக்கு மேலே பொன் தகடு வச்சு மூடுனாங்க, மரத்தை முள்ள வச்சு மூடுனாங்க. வெளியே தான் ஆண்டவரே கிறிஸ்துவேம்பாங்க. இந்த மரம் எங்க இருந்தது தெரியுமா? பொற்பாத்திரம், தகடு இருக்கு பார்த்தீங்களா, கோல்டன் தகடு மரத்து மேலே வச்சு மரத்தை மூடி வச்சிருந்தாங்க. ஏன்? தங்கம் வெளியே காமிக்குது, நானும் கிறிஸ்தவன் காட்டிக்குது.
நாங்களாம் கிறிஸ்தவர்கள் காட்டுது, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு? மரம் இருக்கு. உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை, தேவ பக்தி இல்லை, தேவ பயம் இல்லை. என் அன்பு ஜனங்களே, அதெல்லாம் கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திரங்கள். ஆனால் சபைக்குள்ளே இன்னைக்கு இருக்கு. நம்ம சபைக்குன்னு இல்லை, எல்லா சபைக்குள்ளே இருக்கு. எல்லா சபைக்குள்ளே ஆர்சி எடுத்துக்கோ, சிஎஸ்ஐ எடுத்துக்கோ, எல்லா சபைக்குள்ளே 4 பாத்திரமும் இருக்க தான் செய்யுது. ஆனால் நீ எந்த பாத்திரம்? நீ தான் முடிவு பண்ணணும். என்னுடைய சார்பில் நான் சொல்ல வேண்டியது, நானும் சரி நீங்களும் சரி பொற்பாத்திரமாக மாறிடுவோம். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் மாறுவோம். தேவனுடைய பிள்ளைகளாகவே மாறுவோம். கர்த்தருக்கு உபயோகமுள்ள பாத்திரங்களை மாற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களை வழிநடத்துவார். உங்கள் காரியங்களை பலுகச் செய்வார். நீ நினைப்பதற்கும் அதிகமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ விரும்புவதற்கும் அதிகமாய் கொண்டு போவார். நல்ல வேதத்தை படிங்க, கர்த்தரோடு இடைப்படுங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு பார்த்து செய்யுங்க. நான் 100% செய்யுங்க நான் சொல்லவில்லை, அட்லீஸ்ட் ஒரு 50% எபோவ் +++லையாவது செய்யுங்க. கர்த்தர் பாருங்க உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றுவார். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, வாலிப பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை இந்த வயதிலிருந்தே படிங்க. படித்து உங்கள் வாலிபம் முடிஞ்சு வரும் பொழுது கர்த்தர் உங்களை மகிமையாய் வைப்பார். எதிர்பாராத நன்மைகள்லாம் வரும். உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுக்கு பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாருங்க, நீ நினைத்தும் கூட பார்க்காத அளவுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வருவார். ஆகவே நான் என்னுடைய வேண்டுகோள், இந்த செய்தியின் மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் பொற்பாத்திரங்களாக மாறணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுவோம். அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போம். இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, ஒரு சமயம் நாங்கள் வெள்ளி பாத்திரமாவா இருந்தாலும் சரி, மண் பாத்திரமாவா இருந்தாலும் சரி, அல்லது மரப்பாத்திரமாவா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். நாங்கள் உமக்கு பிரயோஜனமுள்ள பொற்பாத்திரங்களாய் மாறணும். எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை உருவெடுக்க செய்யுங்கப்பா. நீர் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தட்டான் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியம் போல எங்களை மாற்றுங்க. உங்களுக்கு பிரியமான ஆபரணமாக எங்களை மாற்றுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.